ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே தகப்பன் வழிநடத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதித்து தந்தருள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே தகப்பனே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சம் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் சுட்டரிப்பின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய ஆவியின் நிறைவும் பிரசனத்தின் நிறைவும் உம்முடைய சாரமும் சத்துவமும் பலனும் ஆண்டவரே வல்லமையும் உம்முடைய அக்கினியையும் ஆண்டவரே உம்முடைய பேரன்பும் ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவ்ல இணைந்திருக்கிற யாவரையும் உள்ளும் புறமும் முற்றுமுடிய ஆட்கொள்வதாக ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கடந்த வாரத்திலிருந்து கொடுத்த வார்த்தை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. உண்மையாகவே கர்த்தர் அவரவரை நடத்துகிற வழி நடத்தல பாதையில் கர்த்தரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. கர்த்தரை ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. அவரை ஒருத்தர் கர்த்தரை பார்க்குறபடி இன்னொருத்தர் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் கர்த்தரை எப்படி அவர் நாமத்தின் மூலமாக அவரை அணுகிறாங்களோ அதுபோல் ஒவ்வொருத்தரும் அணுகுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பாங்க. அந்த ஜெபமும் வித்தியாசமாக இருக்கும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும். உண்மையாக கூப்பிடுறவங்க அந்த கூப்பிடுதலின் சத்தம் ஒவ்வொருத்தரதும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு எல்லாம் அறிஞ்சவர் அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தையை கொடுக்கும்போது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவன்னா இப்போ எப்படி ஒன்று கொட்டாஞ்சு ஒன்று உள்ளே போக மாட்டேங்குது, அந்த ஆயுதம் உள்ளே போக மாட்டேங்குதுன்னும் போது அதை கொட்டாஞ்சு எடுத்து உள்ளே போது பாருங்க, அந்த மாதிரி அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தன்னா அவ்வளவு வேதனை, பாடுகள், சஞ்சலம், வருத்தம், கண்ணீர், அத்தனை அவமானங்கள் மத்தியில் கடந்து போகிற பஞ்சத்திலும் வறுமையிலும் வெறுமையிலும் வறட்சியிலும் ஜெயத்தை காணாது இருக்கிற சூழ்நிலை, வெளிச்சத்தை காணாமல் இருக்கிற சூழ்நிலை, விடியற் காலத்தை காண முடியாமல் இருக்கிற சூழ்நிலை, இப்படிப்பட்ட பாதைகளில், நோவுகளில், வழிகளில், மன நோவுகளில், மன வருத்தங்களிலே எல்லா விதத்திலையும் கண்ணீரோடு கடந்து போகிற அந்த பாருங்க, கர்த்தர் நமக்கு 4 சுவிசேஷங்களில் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தர் தெளிவாக நீங்களும் நானும் ஏமாற்றவே முடியாது. கர்த்தரை ஏமாத்தணுன்னா பணத்தை குறித்து சொல்லலை, ஏமாற்ற முடியாது. விழிப்புள்ளவர்களாக இருங்கன்னு நம்மளை பார்த்தா சொன்னார். என்னன்னு சொன்னார்? இருங்க, எந்த நேரமும் வருவேன், திருடன் வருகிற விதமாக வருவேன். அதன்னு முன்கூட்டியே சொல்லிட்டாரு. திடீர்னு நேற்றுக்கு சொன்னார்ல, அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டாரு. வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. போதிக்கிறவங்க மூலிமா போதிக்கிறவங்களுக்கும் சேர்த்தும் எழுதி வச்சிருக்கிறாரு. சொல்லிக்கிட்டு வர்றாரு. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருக்கும் சொல்லிட்டு வர்றாரு. விழிப்புள்ளவர்களாயிருங்க, உங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்க. தேவன் தந்த வஸ்திரங்கன்னா மேலே போட்டிருக்க இந்த துணி இல்லை, அவர் ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையையும் காத்து கொள்ளணும். அவனுடைய மானம் வெளிப்படாதபடி
வெளிப்படாதபடி கொடுத்ததை காத்து கொள்ளுங்க, கர்த்தர் கொடுத்த கிரீடத்தையும் பற்றி கொண்டிருங்க, விட்டுறாதீங்கன்னு. இதுல விழிப்புடமையா இருப்பது தேவ வசனத்தை கொண்டுதான் விழிப்புடமையா இருக்க முடியும். தேவ வார்த்தையை உள்ளே வைத்து நமக்குள்ளேயும் வைத்து நாம அனுதினமும் அதை சொல்லிக்கொண்டே வரும்போது, அந்த வார்த்தை நம்மை நடத்துகிற தேவ வார்த்தையிலே நாம் நடந்து வரும்போது நம்மை காத்து தப்புவித்து நம்மை விழுப்புடமையாய் வைக்கிற, நம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது தேவனுடைய வசனமும் வார்த்தை தான். அது இருந்தா நீங்க இருப்பீங்க விழுப்புடமையா. பாம்பா இது மாதிரி பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. எப்படி இருப்பீங்க? கவலை இல்லாத மனுஷன் யார் இருக்கா உலகத்துல? கஷ்டங்கள் எவ்வளோ வசதி இருந்தாலும் அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ, அவனுக்கு என்ன நோவு இருக்குமோ, அவனுக்கு என்ன சமாதானம் இல்லாமல் இருக்குமோ, அவனுக்கு என்ன வியாதியோ பலவீனமோ பயமோ திகிலோ கலக்கமோ ஏதோ பலருக்கும் பலவிதமாக இருக்கும். சிலருக்கு எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருக்கும், ஒட்டுமொத்தமாக இருக்கும், வகைக்கு வகை இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னார். சந்தோஷத்தை இழந்தவர்கள், பலவித இழப்பின் மத்தியில் இருக்கிறவர்கள், தேவையின் மத்தியில் இருக்கிறவர்கள், குறைவுகள் மத்தியில் இருக்கிறவர்கள், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் தான் சொன்னார். கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பது அவருடைய விருப்பம் சித்தம். அதுக்காக தான் உயிரையே கொடுத்தார். தன் சரீரம் முழுதையும் கொடுத்து நம்ம மன்னிச்சு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார், மரணமே இல்லாதவர். அப்போ நம்ம அனுதினமும் நம்ம என்ன இந்த நேரத்தில் மட்டும் செத்தவங்களா இருப்போம், மற்ற நேரத்துலலாம் உயிர் உள்ளவங்களா இருப்போம்னா எப்படி? அது மற்ற நேரம்லாம் உயிர் உள்ளவங்களா இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு நேரம் உயிர் உள்ளவங்களா இருங்க, ஒரு நேரம் செத்தவங்களா இருங்கன்னு நான் சொல்லியிருக்கிறாரு. செத்தவர்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணட்டும். நீ என்னை பின்பற்றி வான்னார். என்னன்னா கர்த்தரை பின்பற்றி வான்னார். அது எப்படி? அது வெவ்வேறு இது. நம்மை வழி நடத்தாத காரியங்கள்ல நம்ம உற்சாகமா இருக்கிறோம், விழிப்புடைமையா இருக்கிறோம். தேவன் நம்மை நடத்தாத வழியில உற்சாகமா இருக்கிறோம். தேவன் நம்மை நடத்துற வழியில தானே உற்சாகம் அடைய முடியும், உயிரடைய முடியும், நம்ம பலனடைய முடியும், நம்ம விழிப்புடைமையை பெற்றுக்கொள்ள முடியும். விழிப்புடைமையே இல்லாத ஒரு இடத்துல எப்படி விழிப்புடைமை கிடைக்கும்? அப்ப விழிப்புடைமையே இல்லாத ஒருத்தன் விழிப்புடைமையே இல்லாம செய்யறவன் யாரு? சாத்தான். அப்ப அவன் கொடுக்கிற வழியில போகும்போது மட்டும் உற்சாகம் இருக்கு, எல்லாமே இருக்கு, சகலமும் இருக்கு, களைப்பு இல்லை, சோர்வு இல்லை, எதுவுமே இல்லை, இல்லையா? நம்ம பாட்டு கூட பாடணும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் பாட தானே செய்கிறோம். காண்கிற தேவன் எல்லாத்தையும் தானே பார்ப்பாரு. மனுஷனுடைய வீழ்ச்சியை மட்டும்தான் பார்ப்பான். ஆனா அந்த விழுந்து போன மனிதனை வீழ்த்தினது சாத்தான், வீழ்த்தபடி விட்டு கொடுத்தது மனுஷன், வீழ்த்தினது சாத்தான். ஆனா சாத்தான சிலுவையில் அடியோடு வீழ்த்தினவர் கர்த்தர். நமக்காக வீழ்த்தினவர் கர்த்தர், வீழ்த்தினவர் கர்த்தர். விழுந்த வீழ்ச்சியை தான் மனுஷன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனும் அந்த வீழ்ச்சியிலே தான் இருப்பான், அவனும் அந்த இதில் தான் இருப்பான். அவன் விழுந்தது ஒரு விதமாக இருக்கும், இது இன்னொரு விதத்தில் அதை விட மோசமாக விழுந்த நிலைமையில் இருக்கும். ஆனால் விழுந்தவன் எப்பயோ கர்த்தரால எழும்பிட்டு இருப்பாங்க, கர்த்தரோட அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனால் விழுந்ததையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க விழுந்த நிலைமையிலே தான் இருப்பாங்க, இன்னும் அதோட மோசமாக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ எப்படி விழுப்புடுமை வரும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், கர்த்தர் நம்மை நடத்துகிற எனக்கு எதுவுமே தெரியாது, இன்னைக்கு என்ன பேசணும் ஏது தலைப்பு தெரியும், அதில் குறிப்பு வசனங்கள் இருக்கு, அவ்வளோதான். ஆழங்கள் அதனுடைய மறைபொருள்கள் அன்றைக்கு தானிலே தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு பேச போகிற வார்த்தை தெரியாது. அவர் கையில் கொடுக்கும்போது அவர் ஆவியானவர் தப்ப பேசுகிறார், அவ்வளோதான், நம்ம எல்லாருக்காகவும். இப்போ தேவனை நம்ம நடத்தி ஒவ்வொருவரையும் நடத்துகிறார் தனித்தனியா. இப்போ என்ன நடத்துறது உங்களை நடத்துறது ஒன்றும் கிடையாது.
வேற வேற. ஆனால் நடத்துகிறவர் ஒரு ஒருத்தர் தான். நம்மை ஆட்கொண்டு இருக்கிறவர் நம்ம ஒருத்தர் தான். என்னோடு இருக்கிற தகப்பன் தான் உங்களோடும் இருக்கிறாரு. என்னோடு இருக்கிற ஆவியானவர் தான் உங்களோடு இருக்கிறாரு. நம்ம அனைவரோடும் கூட இருக்கிறாரு. எனக்கு விழிப்புடைமை கொடுக்குறாரு, உங்களுக்கு விழிப்புடைமை கொடுக்க மாட்டார்னா அப்போ அவர் யாரா இருப்பார்? இல்லை, எனக்கு விழிப்புடைமைன்னா அவர் வஞ்சகரா, பிசித்தனம் பண்ணுகிறவரா, கருமியா? அவர் நம்மளை போல கிள்ளி கொடுக்குறவங்களா? இல்லை. அவர் பட்சபாதம் இல்லாதவர் என்று வேதம் சொல்லுது. அவர் பட்சபாதம் இல்லாதவர், வஞ்சனையே செய்யாதவர். அவர்கிட்ட வஞ்சனையும் கிடையாது, பட்சபாதம் கிடையாது, பரிதானம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள் சாத்தான்கிட்ட இருக்கிறதும் சாத்தான்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட மனுஷர்கிட்ட இருக்கிறது போல அவர்கிட்ட கிடையாது. நல்லவரும் வல்லவரும் ஆகிய பரலோக தகப்பனும் தன் ஜீவனை தந்தவருடைய ஸ்பாவம் அது தண்ணீர் நிகரில்லாத ஸ்பாவம், அது யாராலையும் ஒப்பிடப்பட முடியாத ஸ்பாவம். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாரா? அவர் நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது நமக்கு அந்த விழிப்புடைமை அந்த இதுகளை எல்லாம் கொடுக்குறாருல்ல. இப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்துன்றது எவ்வளோ சத்தியமுள்ள வார்த்தைன்னு கேட்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கடந்து போயிட்டு இருக்கீங்க, தெரியுமா தெரியாதா? இல்லையா? அப்போ அதில் என்ன நம்ம நினைக்கணும், உணரணும்? தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரு, நம்மளோட இடைபடுறாரு. எங்கெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தடை வருதோ அவ்வளவுக்கு அளவு மகத்தான ஜெயம் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு அவ்வளவு முட்டுக்கட்ட வருதோ அவ்வளவு மடைதறிந்த வெள்ளம் இருக்குன்னு அர்த்தம் கர்த்தரால. எவ்வளவுக்கு அளவு சாத்தான் குறுக்கிடுறானோ அவ்வளவுக்கு அளவு தேவனுடைய அனந்த கிருபையின் பாக்கியம் அளவு கடந்து இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு அளவு மனுஷர் நம்மளை பீறுகிறார்களோ, யாரை பீறுகிறார்களோ, தங்களால் முடிந்த மட்டும் வீழ்ச்சியை நினைத்து கொதறுகிறார்களோ கர்த்தராகிய தேவன் அவர்கள் பேரில, பீறுகிறவர் பேரில, பீறப்படுகிறவர்கள் பேரில பிரியமுள்ளவராய் இருக்கிறார்னு அர்த்தம். பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தரும் அவரை போய் அணுகிறார். அதனால தான் தாவீது ராஜா கர்த்தருடைய கிருபையினால ஆவியானவரால் இப்படி எழுதி வைத்தார். 84ஆம் சங்கீதத்தில் எழுதி வச்சார் 6ஆம் வசனத்தில், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அப்போ இந்த அழுகைதான் காலங்காலமாக கத்தரிட்ட மன்னிப்பு கிருபையும் இரக்கத்தை கேட்டு கெஞ்சி 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 தவறிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், மன்னிச்சிருங்க, மதியனும் புத்தியனும் அறிவினும் உம்முடைய கேளாமல் நடந்தது ஆண்டவரே, நீ சொல்லி செய்யாமல் போனது எல்லாவற்றையும் மன்னிங்க. அவரவர் பங்கு வீதத்தில் மன்னிப்பு கேட்டு கதறி 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 வரும்போது அவர்கள் அழுகிற அழுக மனுஷன் பரிகாசம் பண்ணுவான், மனுஷி பரிகாசம் பண்ணுவான், நம்ம நிழல் பரிகாசம் பண்ணும், நம்மளோடு இருக்கிறது பரிகாசம் பண்ணும். அது டியூட்டியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது பங்கா அது அனுபவிக்கும். பட் ஆனால் அழுகிற அந்த அழுகையெல்லாம் நம்முடைய அழுக்குகளை எல்லாம் நீக்கிக்கிட்டே வரும், நம்ம அழுக்குகளை எல்லாம் சுத்தமாக்கிக்கிட்டே வரும். நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள், பாவ அழுக்குகள், என்னென்ன பாவம் என்கிற விதத்தில் உள்ளே இருக்கிற அழுக்குகளை எல்லாம் எப்படி கடல் தண்ணி அலைகளை கொண்டு அப்படி அலைகள் வீசி கரையில் அப்படி போகும்போது நுரைகளையும் அழுக்குகளையும் குப்பைகளையும் தூசிகளையும் கொண்டு விடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் கடலில் வீசுவாங்க, சிலதெல்லாம் தூக்கி போடுவாங்க, அதெல்லாம் திருப்பி வரும் கொஞ்ச நேரத்தில். கொஞ்சம் வேணால் தள்ளிக்கிள்ளி வருமே தவிர ஆக கரையில் வரும். கரையில் கொண்டு போடும், கடையில் கொண்டு போடும். இப்படி வெளியில் அந்த நுரை அப்படியே வெளியே தள்ளி அந்த அழுக்குகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தின் எந்த சாதனமும் சுத்தமாக்குகிற எந்த சாதனமும் மனுஷனுடைய அழுக்குகளை, உள்ளான மனிதனுடைய அழுக்குகளை, பாவ அழுக்குகளை சுத்தமாக்காது. கர்த்தருடைய இரத்தம் தான் சுத்தமாக்கும், கர்த்தருடைய ஆவி தான் சுத்தமாக்கும், கர்த்தருடைய ஆவியின் நிறைவு தான் சுத்தமாக்கும்.
தேவனுடைய ரத்தம் தான் நம்ம. அப்போ அழுக அழுக அவன் பல ஆண்டுகளாய் அழுகிற அழுக 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 தேவனுடைய இரக்கத்தை கிருபையும் மன்னிப்புக்கும் தயவுக்கும் அழும்போது மனுஷன் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? உன் ஜபத்தை யார் கேட்டா? அவங்க உன் விண்ணப்பத்தை எங்க கேட்டாரு தேவன்? அதெல்லாம் கேட்கவே இல்லை, கொள்ளல. நமக்கு இல்லைன்னா நமக்கு ஏன் இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், அப்படி இருப்போம்னு. ஆனா இவைகள் எல்லாமே அந்த மனிதன் இதை தேவனிடத்திலே கொண்டு போகும்போது, இந்த காயங்களையும் வேதனைகளையும் கொண்டு போகும்போது அவன் நினையாத, அவன் நினைத்து பார்க்க முடியாத துன்பத்தின் பாதையில் அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத துன்பத்தின் வேதனையின் சஞ்சலத்தின் வறுமையின் வறட்சியின் பாதையில் தேவன் அதெல்லாம் முன்னரே அறிந்திருக்கிறார் அந்த பாதைகளை. அதனாலதான் உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறேன்னு தான் சொல்லிடுறார். ஆனால் நம்மளால் அது இது பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் அவர் கூட இருக்கிறதா நம்மளால் விளங்க முடியல. ஏன்னா கூட இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் லகு உண்டாகுமே, கொஞ்சமாவது மூச்சு விட முடியுமே, கொஞ்சம் ரொம்ப மூச்சு விட முடியலன்னா கொஞ்சமாவது மூச்சு விட முடியுமே, கொஞ்சமாவது நிற்க முடியுமே, நடக்க முடியுமே, கொஞ்சமாவது பலன் இருக்குமே, கொஞ்சம் 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 ஒரு சமாதானம், சின்ன ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இருக்குமே அப்படின்னு. ஒரு நிமிடம் சந்தோஷம் வந்தாலும் அது பல மணி நேரம் பல நாட்களுக்கு இருக்கக்கூடாதபடி பிடுங்கிக்கிட்டு போகிற ஆவிகள் தான் நம்மக்கிட்ட வரும். அது எல்லாமே மனுஷ ரூபத்தில் தான் வரும். அப்போ ஒன்றொன்னா இந்த அழ 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 அவர்கிட்ட, மனுஷங்கிட்ட இல்லை, அவர்கிட்ட அழ. மனுஷர்கிட்ட அழுதும் அது இன்னும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வரும். பின்னாடி நல்லா பேசுவாங்க, பிறகு நம்ம முன்னாடியே பேச ஆரம்பிப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கே பேசுவாங்க, கொள்ளுவாங்க. நல்ல விதமா சொல்றதே நமக்கு பேராபத்துகளா நமக்கே வந்து முடியும். அவங்கள நம்ம பெண்டை சரி பண்ணலாம், அவங்களுடைய பெண்டுகளை எல்லாம் சரி பண்ணிடலாம், அவங்க கிட்ட இருக்கிற கோணனால் அதெல்லாம் சரி பண்ணிடலாம், அவங்க கிட்ட கோணனால் இருக்கிற நாக்கை சரி பண்ணிடலான்னு போனோம்னா நம்ம கதை முடிஞ்சுது. நம்ம கதையே இங்கே இன்னைக்கா நாளைக்கான்ற கதை முடிஞ்சிடும். அவ்வளோதான், புக்கை மூடிடுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் கடந்து அதை அதை முன்னேறி போக முடியாதபடி இருக்கிற அந்த மன காயங்களும் வேதனைகளும் அப்படியே ஒன்பையா அப்படி உள்ள அதுதான் உருவி போகிறது. போய் வரும்போது என்ன நினைப்பாங்களாம் மனுஷரு, இந்த வீழ்ச்சியே பார்க்குற மனுஷரு, அந்த சூழ்நிலையை மட்டுமே பார்க்குற மனுஷரு அவன் பலத்தின் மேல பலனை அடையறான். பரிசுத்தத்துக்கு மேல் அவரால, யாரால? கர்த்தரால, கர்த்தருடைய இரத்தத்தினாலும் அவர் ஆவியினாலும், அவருடைய ஆவியானவராலும் அவன் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமாக்குகிறான். சுத்தமாக்குகிறதுல சுத்தமாக்குதலாகி கொண்டு இருக்குது. மறுரூபம் மேல் மறுரூபமாகி கொண்டிருக்கிறான். பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டே வரான். பார்வைக்கு என்ன தெரியுது? அவன் தேய்ஞ்சு போன மாதிரி, அவன் ஒழிஞ்சு போன மாதிரி, எந்த நேரமும் ஒழிஞ்சு போயிடுவான்ற மாதிரியும், எந்த நேரமும் புகைஞ்சு போயிடுவான்னு, மறைஞ்சு போயிடுவான், புகையா போல ஆகாய மண்டலத்தில் போயிடுவான்னு எதிர்பார்க்குறாங்க, அப்படி நினைக்கிறாங்க. ஆனா அது இல்லை. யாரை கர்த்தர் காயப்படுத்துறாரோ அவன் அநேகரை காயம் கட்டும்படியா நிக்க வைப்பார். வேத வசனம் சொல்லுது. வேதம் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து போதிக்குது நமக்கு. தேவன் தாத்தாங்காயப்படுத்தினதையும் சேர தேவன், அது ரெண்டாவது. ஆனா தேவன் காயப்படுத்துகிற மனுஷனை அநேகருடைய காயங்களை கட்டுகிற மனுஷனாக, தேவ பிள்ளைகளாக மாற்றுகிறவர் தான் கர்த்தர். அவர் தான் சொல்ற, நான் தான் காயத்தை ஏற்படுத்துறேன், நான் தான் காயத்தை கட்டுறேன், நான் தான் கொல்றேன், எல்லா விதத்திலையும் உனக்கு நம்பிக்கையே இல்லாத விதத்துல கொல்றேன், நீ என் மேல நம்பிக்கையா இருக்கிறியான்னு பாக்குறேன். உன்னை கொல்லுகிறவரும் உன்னை உயிர்ப்பிக்கிறவரும் நானேனா கர்த்தர் சொல்றேன். காயம் கட்டுகிறவர் நானே. சாத்தானுடைய மனுஷரும் நீ நேசித்த மனுஷர்களும் வெட்டினாலும் கொன்று போட்டாலும் உன் காயம் கொடியதா இருந்தாலும் உன் வேதனை கூக்குரல் இருந்தாலும் அதை
அழியாத அந்த மனிதனை அல்லது அந்த மனுஷியை சேதப்படுத்திராதபடி, ஒன்றும் சேதப்படுத்தாதபடி சொல்லாத பலத்தின் மேல் பலம் அடைந்து இருக்கு. இதுல ஒன்று பலனடைந்து எப்பொழுதும் ஏசப்பா முன்னாடியே நிற்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வாழ்வாங்க. உடனே எங்க போவான்? வெளிப்புறம் இல்லாத அது நடத்த இதத்தான் தாவீது தன்னுடைய சொந்த பலத்தை நம்பாதபடி தேவனுடைய பலத்தை நம்பினார். நான் வில்லை நம்பேன், பட்டயத்தை நம்பேன், கேடகத்தை நம்பேன், அவைகள் என்னை ரட்சிப்பது இல்லை என்று சொன்னவர் தாவீது. நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க விரும்பினீங்கன்னா ஆண்டவர் நமக்கு இந்த தர வார்த்தை அவ்வளவு அருமையான விலையேற பெற்ற வார்த்தை. ஆமென். விலையேற பெற்ற வார்த்தை. நம்மை தேவன் நேரடியா போதிக்கிற பழக்கத்துக்கு வரணுமே தவிர 10 உபதேசியார்கள் நம்மளை போதிக்கிறதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. நமக்குன்னு கொடுக்கப்பட்டவங்க கர்த்தர் கொடுத்தது, அவ்வளவுதான். அதை தவிர மற்றதெல்லாம் நமக்கு தராதது. ஆமென். நமக்கு தராதது. வேதத்தின் வழியாய் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவார். ஜெபத்தின் மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவரோட பேசுறது தான் உள்ள வேலை செய்யுமே தவிர 10 உபாதையர்களுடைய சத்தங்களை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்யவே செய்யாது. வேலை செய்யவே. நமக்கு சத்தம் கொடுக்கிறாரு, அவர் சத்தத்தை கேட்டா வேலை செய்யும் இல்லையா? அதுல தான் பலனே வருமே தவிர நீங்க அங்க 10 ஸ்பீக்கர்ல இருந்து வருது பாருங்க ஆண்டவரை குறிச்சு, அதுல ஏறவே ஏறாது, தலைக்குள்ள போவே போவாது. என் தலைய அவர்கிட்ட கொடுத்தா போதும். என் தலைய அவர்கிட்ட கொடுத்தா போதும். என்ன போகும்? எனக்குள்ள போவோம். என் தலைய ஆட்டுறாங்க, என்ன ஆட்டி பேச வைக்கிறாங்க, அதெல்லாம் என்ன விட்டு போகும். அவர்கிட்ட இருந்து என்கிட்ட வரும், எனக்குள்ள வரும். என் தலைய ஆட்டுன்னு ஆட்டுறானே, என் வாயை பேச கூடாதபடி பேச வைக்கிறானே, பார்க்க கூடாதபடி பார்க்க வைக்கிறானே, சிந்திக்க வைக்கிறானே, அது என்னை விட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா?
இது இந்த விதமான உரையாடல்கள், இப்படிப்பட்ட உறவுகள்ல தான் தகப்பன் மகன் தகப்பன் மகன் என்கிற இந்த உறவுக்குள்ள போனாதான் இதெல்லாம் நடக்குமே தவிர, கிறிஸ்து நமக்கு தந்த சகோதரர்களுடைய அந்த வழியில வர்ற 10 சவுண்டுகள் வழியில வராது. தேவன் நம்மை நடத்துகிறதுக்குன்னு ஆவிக்குரிய பெற்றோர் இருப்பாங்க, ஆவிக்குரிய வழிநடத்தல் இருக்கும். அதை தவிர மற்றது எல்லாம் ஆபத்து. நமக்கு மற்றதெல்லாம் ஆபத்து. கேட்கலாம், அவ்வளவுதான். ஒரு நேரம் அது என்ன இதுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா அவைகளே என்னை ராஜரீகம் செய்யுமானால், என் ராஜாவுடைய ராஜாதி ராஜாவுடைய ராஜரீகம் எனக்குள்ள இருக்காது. அது எனக்குள்ள இருக்காது. அந்த ராஜரீகத்துக்குள்ள நான் வரவும் முடியாது, நான் வரவும் முடியாது. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த வார்த்தைகள் எதுவுமே தெரியாது. இப்போ சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட எனக்கு விடிய காலம் இது வரைக்கும், எனக்கு கருப்பு எறும்பு வர வரைக்கும் எனக்கு தெரியாது. அது வரைக்கும் எனக்கு யுத்தம் பண்ணுது. எது? நான் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருந்து 100 கணக்கில் அல்ல, 1000 கணக்கில் இருக்குது வந்து, ஆனாலும் அவைகள் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அவைகளினால என் விழிப்புடைமையை கெடுக்க முடியாது. தேவன் தந்திருக்கிற உற்சாகத்தை கெடுத்து போட முடியாது. தேவன் தம்முடைய ஆவினால் அனுக்கிரகம் செய்ததை கெடுத்து போட முடியாது, முடியாது, முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சொன்னார் முதல்ல. மனிதன் வீழ்ச்சியை தான் பார்ப்பான். அப்போ இந்த வீழ்ச்சியை பார்க்க வைக்கிறதே யாரு? சாத்தான். யாரு? சாத்தான், சாத்தான். அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? நம்மளை நடத்துறது தேவன் தான் நினைச்சிட்டு இருப்போம். என்ன நினைச்சிட்டு இருப்போம்? நம்மளை நடத்துறது, இப்படிலாம் நம்மளை இது பண்ண வைக்கிறது தேவன் தான் நினைச்சிட்டு இருப்போம். கிடையாது. யாரு? சாத்தான். நீ இப்படியே இருப்பதில்லை, தேவன் உன்னை இப்படியே விட்டுற மாட்டாரு, உன்னை தூக்கி எடுத்துருவாருன்னு சொல்றது தேவன் சொல்வாரா சாத்தான் சொல்லுவானா? தேவன் தான் சொல்லுவாரு. நீ இப்படியே இரு, நீ இப்படியே போயிடுவ அப்படின்னு சொல்றது சாத்தான் சொல்லுவான். நீ இப்படியே இருப்பதில்லை, உன் நிலைமை இப்படியே இருப்பதில்லை, உன் காரியம் இப்படியே இருப்பதில்லை, உன் சூழ்நிலைகள் இப்படியே இருப்பதில்லை, உன் கஷ்டம் இப்படியே இருப்பதில்லை, உன் வேதனைகள் இப்படியே இருப்பதில்லை, உன் குறைகள், இல்லாமை, இயலாமை, வெறுமை, வறுமை இப்படியே இருப்பதில்லை. என்னது சொல்றது? யார் சொல்லுவா? கர்த்தர் தான் சொல்லுவாரு. யார் சொல்லுவாரு? கர்த்தர் தான் சொல்லுவாரு. கர்த்தர் தான் சொல்லுவாரு. கர்த்தர் தான் சொல்லுவாரு. அதனால தான் அழுகையின் பள்ளத்தாக்கல என்னென்ன விதத்துல நமக்கு தெரிஞ்சு பாவம் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட, பரிசுத்தருடைய பார்வையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்தம் என்ற போர்வையில பரிசுத்தம் இல்லாதது ஏதாகிலும் இருக்குமானால் அதையும் சேர்த்து வெளியே கொண்டு வந்துடும். இது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக உருவாக்கிறோம். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கர்த்தருக்கு விரும்பி இருந்த, அவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக, அவரை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணி வச்சதை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பரிசுத்த கரத்தினால உருவாக்கப்படுகிற ஒரு வழிதான் அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல வெளியே வந்துட்ட பிறகு ஆறுகள் குளங்களை எல்லாம் நிரப்புவது போல அவருடைய கிருபையினால நிரப்புகிற ஏராளமான நன்மையான ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஜெயத்தையும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்றோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். தேவனை தேடாத மனிதன். நான் தேவனை தேடணும் தான் நினைச்சேன்,
எப்படியோ மிஸ் ஆயிடுது. யாரை தேடணும்னு நினைச்சேன்? தேவனை தேடணும்னு நினைச்சேன், எப்படியோ மிஸ் ஆயிடுது. எப்படியோ அதை அப்படியே தட்டி தட்டி போதுங்க. எல்லாமே சாத்தான், எல்லாமே சாத்தான். நாம் அனைவரும் பூமியில தேவனை ஏற்றுக்கொண்டவர்களும், தேவனை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களும், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும், இந்த தேவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு எல்லாம் சப்ளை பண்றவர் அவர் தான், ஏசப்பா தான். சப்ளை பண்றவருக்கே தண்ணி காட்டினா எப்படி? சப்ளை பண்றவரே நம்ம அதுக்கு தகுதியே இல்லைன்னு தெரிஞ்சும் நமக்கு அந்த கிருபையை கொடுத்து நமக்கு சப்ளை பண்றாரு. சொந்த பலத்துல தான் இத்தனை வயசும் கடந்து வந்துட்டோமா? நம்ம சொந்த சாமர்த்தியனால, சொந்த பலத்தினால, நம்ம சொந்த சாதுரியத்தினால நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோமா? இத்தனை காலத்தை கடந்து வந்துட்டோமா? கடந்து வந்துட்டோமா? இல்ல, இப்பவும் கடக்க முடியல. மனுஷனுக்குள்ள இருக்கிற கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா? பன்னி கொழுப்பை விட அதிகம். மனுஷனுக்குள்ள இருக்கிற கொழுப்பு பன்னிக்கு இருக்கிற கொழுப்பை விட அதிகம். உச்சந்தலையிலிருந்து கட்டவள் வரைக்கும் இருக்கிற கொழுப்பு ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அந்த இது ஊமையின் அழுகை. நம்ம பசங்களை பார்த்து சொல்ல, நல்லா ஊமை அழுவுறிய, காரியம் வேணுங்கிறதுக்காக அழுவுறிய, காரியம் சாதிக்கணுன்றதுக்காக அழுவுறிய, உனக்கு ஒரு தேவைன்னும் போது அழுவுறிய. எனக்கு தெரியாத உனக்குன்னு அந்த தாய் சொல்லும், அந்த குழந்தைய பார்த்து, அல்ல தகப்பன் பார்த்து சொல்லுவான். சொல்ல மாட்டாங்களே? சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஊர்களில் பார்க்குறோம்ல. அதை இதே தேவனுக்கு காட்டினா நடக்குமா? அவர்கிட்ட இந்த ஊமை அழுது அவர்கிட்ட வாங்கிட முடியுமா? அவர்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட முடியுமா? அவர் உணர்ச்சி வசப்பட்டு, அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு, மனுஷனை போல உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் தடுமாறி, நம்மளுடைய இந்த இதை பார்த்து அப்படியே ஒரு சனம் அப்படியே சிலுத்து தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாம கொடுத்துருவாரா கையில் ஐஸ்கிரீமை? கேட்கறத கொடுத்துருவாரா? ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். கொடுக்கிறவர்கிட்டயே இந்த வேலையை பண்ணா, அவரை நம்புகிறவனுக்கும் அவரை நம்பாதவர்களுக்கும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதுதான் இப்படி சொல்ல வருது. சூரியனை உதிக்க பண்றாருல்ல, அது என்ன தேவனை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் உதிக்க பண்றாரா? தேவனை தேடாதவங்களுக்கு எல்லாம் சூரியன் உதிக்கலையா என்ன? சூரியனை வைத்திருக்கிற பரியந்தமும் சூரியன் இருக்கும். சூரியன் என்னைக்கு வேணான்னு சொல்றாரா, நீ சூரியன் இருக்காது, அவ்வளவுதான். இல்லையா? அப்போ மழையை பெய்ய பண்றாரு. அது நல்லவங்க வீட்டுக்கு மட்டுமா பெய்யுது? இல்லையா? வேதம் சொல்றது நல்லவர்களுக்கும் கெட்டவர்கள் என்று வேதத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் மழை பெய்யுது. இல்லையா? இன்னாருக்கு அன்னாருக்குலாம் மழை பெய்யறது கிடையாது. இது தேவனுடைய தேசம், இது தேவனுடைய தேசம் அல்ல என்ற விதத்திலேயுமா மழை பெய்யாம இருக்கு? இது தேவனுடைய ஊரு, தேவனுடைய பட்டணம், அது தேவனுடைய பட்டணம் அல்லாதது, தேவனுக்கு விரோதமான பட்டணங்கிறதுனால அங்க மழை பெய்யாமையா இருக்கு? மழை பெய்யுது. அது கர்த்தருடைய பொதுவான கிருபையினால பெய்ய வைக்கிறாரு. இதுல இவ்வளவு காலம் வாழ்ந்துட்ட, இதுக்கு மேலையும் நீ இப்படி இருந்தா உன்னுடைய சந்ததிகள் எப்படி இருக்கும்? இதே போலதானே இருக்கும். ஏங்க, ரெண்டு பேரும் ஒரு பொல்லாத ஒரு குணத்துல ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு தேவதூதனை போல அப்படின்னு ஏதாவது கேட்கறாங்க. ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு ஐஸ்வர்யம், ஏதோ ஒண்ணு கேட்கறாங்க. ஏங்க, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ஆதியாகமம். உங்களுக்கு புரியறது இல்லை. ரெண்டு பேருமே தேவனுக்கு பயந்தவர்களா இருந்து தேவனை நோக்கி மண்டியிட்டு, உள்ளத்தாலையும் சரீரத்தாலையும் மண்டியிட்டு தேவனிடத்துல கேட்கிற விண்ணப்பம் தேவனுக்கு என்னவா இருக்கும்? கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரு ஆத்மா இருக்குது, பிரியமா இருக்கும். என்னவா இருக்கும்? பிரியமா இருக்கும். இது ஒரு கரடி, இது ஒரு புலி, இது ஒரு சிங்கம் இல்லையா? இது ஒரு காட்டு எருமை மாதிரி ரெண்டு இருந்துகிட்டு கோணத்துல இருந்துகிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டா அந்த விண்ணப்பம் எப்படி இருக்கும்?
எப்படி இருக்கான்? போமா முதலாவது அந்த விண்ணப்பமும் ஜபமும். வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு 2 நிமிஷம், வாரத்தில் 2 நிமிஷம், 2 நிமிஷம் தேவனை நோக்கி கூப்பிடுறதெல்லாம் ஒரு ஜபமா? வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் 2 வசனம். என்ன வசனம்? 2 வசனம் சொல்றது தேவனுடைய வேத வாசிப்பு, அனுதின வேத வாசிப்பில் வந்து சேருமா? தேவனை துதிக்கிற துதியும், தேவனை துதிக்கிற துதியும், வேத வாசிப்பும் ஜெபம்தான். இந்த 3 ஒன்னா இணைந்து செயல்பட்டாதான் இது ரெக்க. இது என்னது? ரெக்க. இந்த 3 சேர்ந்தது ரெக்க. இந்த ரெக்கையை அடிச்சுக்கிட்டு தான் அப்பா சன்னிதானத்தில் போய் நிற்க முடியும். போய் ரெக்கையை அடிச்சுக்கிட்டு எங்க போலாம்? நிறைய பேர் நினைப்பில்ல, நம்ம பறவையா இருந்தா ஜாலியா சுத்தின்னு போகலாம், நல்லா பறந்துக்குன்னு நினைச்ச மரத்து மேல உட்காந்துக்கலாம் நினைக்கிறீங்க. நீங்க அந்த மரத்து மேல உட்காந்தோன்னா அங்க ஒரு 10 பறவை இருக்கு. இந்த பக்கம் வந்த எங்க எல்லை, முதல்ல மரத்தை விட்டு வெளியே போ, இல்லைன்னா உன்னை கொத்தி எடுத்துருவோம். உடனே அது இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்க பாம்பு படுத்துன்னு இருக்கும் மலை அந்த மரத்து மேல. வந்த உன்னை அப்படியே தின்னுருவேன். நல்லா இருக்கிறிய, நல்லா கொழுத்து, நல்லா தடியா இருக்கிய, நல்ல பறவை, உன்னை அப்படியே சாப்பிட்டுடுவோம் உன்னை. எந்த இடத்துக்கும் இந்த பறவையால நிம்மதியா இருக்க முடியாது. தான் என்னவா இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தாதான் அது அதுவா இருக்கும், இல்லைன்னா அது அதுவா இருக்காது. அது எதுவான்லாம் கேட்காதீங்க, அதுவா இருக்காது. பறவை மாதிரி இருந்தா நான் ஊரெல்லாம் பறந்து பார்ப்பேனே, எல்லாரும் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போவேனே நினைப்பீங்க. போய் சேர்ந்துருவீங்க. போக முடியாது, போக முடியாது. எனக்கு சிறகுகள் இருந்தால் அப்படின்னு. அப்போ இந்த 3 சிறகு தான் துதியும் வேதம் வாசிப்போம் ஜெபந்தான் துதி. இப்போ இது எதுவுமே இல்லாம தேவன் என்கிட்ட சஞ்சரிக்கிறாரு, தேவன் என்கிட்ட நேத்ராத்திரி வந்தார், இன்னைக்கு விடிய காலம் வந்தார், நடுராத்திரி வந்தாரு, நடுராத்திரிக்கும் விடிய காலத்துக்கும் இடையில வந்தாருன்னு இதெல்லாம் யார் அவுத்து விடுறது? இதெல்லாம் அவர் வராரு, நேத்திக்கு கூட வந்தாரு. சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் வந்தாரு, நேத்திக்கு கூட வந்தாரு. சேனைகளின் தேவன் சேனையை கூட்டிட்டு போன நாளுக்கு வந்தாரு. அப்புறம் வரலன்னு எப்படி சொல்றீங்க? அது எப்படி? அல்லேலூயா. ஆனா எனக்கு எல்லாமே பெஸ்டா நடக்கணும், எனக்கு எல்லாமே சிறப்பா நடக்கணும், நான் நினைக்கிறபடி நடக்கணும். நான் அவ்வளோ பர்ஃபெக்டா கிடையாது, நான் அவ்வளோ இது கிடையாது, நான் அப்படி என்ன? அது வந்து ஒரு பெரிய தாழ்மை. எந்த ஊர்ல எந்த இடத்துல எழுதி வச்சிருக்குது இதெல்லாம் தாழ்மைன்னு? எங்கேயாவது தாழ்மையே கிடையாது. நான் என்ன அது கிடையாது, நான் இது கிடையாது, நான் அப்படி கிடையாது, இப்படி கிடையாது. காலங்களும் நாட்களும் வருடங்களும் வீணா போதே தவிர, கர்த்தர் வச்சிருக்கிற கிருபையின் காலங்கள் வீணா போதே தவிர, கிருபையின் தேவன் வைத்திருக்கிறத கிருபையா அவர் பாதத்துல வந்துட்டா நேர்த்தியா உருவாக்கிடுவார். நம்ம எப்படிப்பட்ட கேடு கட்டவங்களா இருந்தாலும் உருவாக்கிடுவார் அவர்கிட்ட. கேடு கட்டவங்கன்னு நம்மளை எவ்வளவு பேர் வேணாலும் சொல்லட்டும், அவங்க அதுக்கான பலனை அவங்க அதனால அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க பார்த்துக்கிட்டோம். கர்த்தரோட கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ல அவங்கள பார்த்துக்கிட்டோம். அது அவங்களாச்சு கர்த்தராச்சு. எப்பேற்பட்ட கேடானவளையும் தன்னை கெடுத்து கொண்டவங்களையும் கர்த்தர் அருமையானவங்களா அவர்கிட்ட கொடுத்தா மாத்திடுவார். ஆனா என்ன கொடுக்கவும் மாட்டாங்களாம், அவர்கிட்ட கொடுக்கவும் மாட்டாங்களாம். இவங்களும் எதுவுமே எந்த விதத்திலும் என்ன ஆக மாட்டாங்களாம், ஒரு அழுக்கும் இவங்க கிட்ட இருந்து போகக்கூடாதான். அடுத்தவங்க அழுக்க பார்த்துன்னு இருப்பாங்களாம், இருக்கா இல்லையான்னு. அழுக்க இவங்களால பார்க்க முடியாது, அழுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்களாம். இது எந்த ஊர்ல இது? எப்படியெல்லாம் வந்து இருக்கு மனுஷன் உன்னுடைய காரியங்கள் இருக்கிறது. இந்த தாசனை பாருங்க, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். இந்த தாசனை 28, 29, 30, 46ஆம் அதிகாரம். கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய்
அவனைக் கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பாருங்க, இந்த சம்பவம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா திருப்பி அதை ஞாபகப்படுத்தினா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் போகும். ஏன்னா எதுவுமே என்னது பிரயாசப்படுறோம், ஆனால் அதுக்கு இல்லை அதுக்கானது. அப்போ சொல்லப்படுது, இவருக்கு மகன் போயிட்டான்னு தான் இவர் இருந்தார். அவருடைய தன்னுடைய மகன் 17வது வயதில் போயிட்டான்னு நினைச்சு அழுத அழுகையும் துக்கமும் வேதனையும் அநேக பிள்ளைகளும் குமாரத்திகளும் அவருக்கு இருந்தும் கூட அவருக்கு அது ஆறா துயரமும் துக்கமும் வேதனையுமா இருதயத்தின் ஆழத்துல நல்லாவே இருந்துட்டு, யாக்கோப்புக்கு நல்லா கேட்டுக்குங்க, யாக்கோப்புக்கு தன்னிடத்தில் இருக்கிறது எல்லாம் அப்படியே கொடுத்துட்டவர் கர்த்தர். இந்த உலகத்துல தன்னை அப்படியே இருக்கிறத அவரோட சேர்த்து எல்லாமே அப்படியே கொடுத்துட்டாரு நமக்கு. அவரை அப்படியே முழுசா பெற்று சாப்பிடவும் புசிக்கவும் பானம் பண்ணவும் நமக்கு அருகதை இல்லாத நமக்கு, தகுதி இல்லாத நமக்கு, அப்படிப்பட்ட பாவிகளாகிய நமக்கு அவ்வளோ பெரிய கிருபையை சிலுவையில தன்னை கொடுத்து செய்தாரு. அவர் ரத்தம் முழுசும் கொடுத்துட்டாரு, அவர் சரீரத்தை முழுசும் கொடுத்துட்டாரு, அவர் நீரையும் கொடுத்துட்டாரு, அவர் ஜீவனையும் கொடுத்துட்டாரு. அழியாதவர், என்னைக்குமே அழியாதவர், எல்லை இல்லாதவர், எல்லா விதத்திலையும் அவர் எல்லை இல்லாதவர், அவருக்கு எல்லையே கிடையாது. ஆனா சாத்தான் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவன் தின்னு, அவன் நம்ம ரத்தத்தெல்லாம் நீரையெல்லாம் உறிஞ்சி நம்ம ஜீவனையும் புடுங்கிடுவான். இதுதான் தேவனுக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசம். இப்படி மனிதர்கள் உலகம் முழுசும் இருக்கிறாங்க. அவன் போர்வையில அவனுடையவனா இல்லாதபடி தேவனுடையவர்களாக போல, சாத்தானுடையவர்களா அல்ல, தேவனுடையவர்களாகவே இருப்பது போலவே இருந்து நம்முடைய எல்லாவற்றையும் தின்னு தீத்து உறிஞ்சி எடுத்து நமக்கு உண்டான ஆவிக்குரிய பலத்தையும் சத்துவத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் சரீரத்துக்குரிய பலத்தையும் எல்லாவற்றையும் சிந்தையில எண்ணத்துல யோசனையில இருக்கிற சகல தேவ நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சத்துவத்தையும் ஒண்ணும் விடாம உறிஞ்சி எடுத்து தின்னு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, ஜீவன் போற வரைக்கும். இவர்கள் தேவனை நோக்கி பிரமாதமான வேண்டுதல்கள் ஏதாவது ஒன்னாவது நடக்குமா பாருங்க? நடக்காது. அவர்களுடைய நடக்க வேண்டிய காலத்துல நடக்காது. ஆனால் தேவனுடையவர்களை, யார் உடையவர்களை? தேவனை உடையவர்களை, தேவன் அவர்களோடும் அவர்கள் தேவனுடைய கிருபையாலே அவர்களோடும் இருக்கிறவர்களுடையதை எவ்வளவு தின்னாலும் அது திரும்பவும் அங்க வந்துடும். அந்த இடத்துக்கு அது எவ்வளவு தின்னாலும் அந்த இடத்துக்கு வந்துடும். அது திங்கிற டியூட்டியே செஞ்சுட்டு இருக்கும் 24 மணி நேரமும். நான் நல்லது தான் செய்யறேன், நான் நல்லது தான் நடப்பிக்கிறேன், நான் நல்லதை தான் சிந்திக்கிறேன், நல்லது தான் பேசுறேன் அப்படின்னு. ஆனா அது இருக்கிறது யார்கிட்ட இருக்குது? ஆனா இருந்து கொண்டு குற்றங்களையும் குறைகளையும் நித்தமும் எதை செய்தாலும், ஒருத்தர் பாடுபட்டு செய்தாலும் கூட அதுல அத்தனை குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிச்சு அதை சொல்லிக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டு அங்க ஒண்ணு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இங்க மாத்தி அங்க சொல்றது இங்க பண்றது ட்விஸ்ட் பண்றது எல்லா வேலையும் சொல்லி அவன் தேவ பிள்ளைகளுடையதை சகலத்தையும் சாப்பிட்டு 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 எப்படி சாப்பிட்டு ஒரு எலி, என்னது ஒரு எலி, ஒரு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸோட கொஞ்சம் எலி ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு புட்டிடா அடிடான எங்க மாட்டுது அது எலி? வாங்கி எங்கேயும் ஓடியாது, இதுல போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. பல நாட்கள் தண்ணி காட்டிக்கிட்டே இருந்தது.
அந்த வீட்டை சேர்ந்த நபர், ஆண்டவரே இந்த இந்த எலிய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், எங்களால முடியல, நீர் அதை கொண்டு போடும், அது எந்த முறையில கொண்டு போடுறீரோ கொண்டு போட்டுருங்க, முடியல நம்மளால, என்ன செய்ய முடியல. எவ்வளவு பொருளை தான் தூக்குவாங்க அந்த வீட்டாரை, அந்த பொருளெல்லாம் தூக்குவாங்க கொள்ளுவாங்க, முடியல. உள்ள அடிக்கிறவங்க, ஒரு காலத்துல பாம்பு அடிக்கிறவங்க இருந்தாங்க, எலி அடிக்கிறவங்க இருந்தாங்க, பெச்சாலி அடிக்கிறவங்க இருந்தாங்க, இன்றைக்கு கிடையாது. அப்போ ரைட்டு, ஒரு நாள் வந்தது, அது எங்க இருக்குன்னு அது கண்டுபிடிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அது நம்ம என்ன செய்யுது, எல்லாத்தையும் சேதாரப்படுத்துது, எல்லாத்தையும் சேதாரப்படுத்துது. கடிக்குது, அதை கடிக்குது, அவங்க சொல்றாங்க அதை கடிக்குது, இதை கடிக்குது, கடிச்சு எல்லாத்தையும் கடிச்சு எடுத்துருது. கடிச்சது இவ்வளோண்டு பல்லுல அத்தனையும் கடிச்சு எடுத்துருது. உணவு பண்டங்களை கெடுத்து போடுது, சாப்பிட்டு கீழே இழைக்குது, காய்கறிகளை கெடுக்குது, எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. அதுக்கு ஒரு வைத்தியம் ஒன்று பண்ணிட்டு அதை பண்ணிட்டு மூட்டாங்க. அது இறந்து போச்சு. அது என்ன ஆகி போச்சு, இறந்து கொஞ்ச நாள் கூட, ரொம்ப நாள் கூட கிடையாது, ஒரு சில நாட்கள் தான் மிஞ்சு போனா. ஆனால் எறும்புகள் வந்து அப்படி ஒரு எலி இருந்துதா அடையாளமே இல்லாமல் தின்றுச்சு. என்னது, எறும்பு வந்து என்ன ஆச்சு, அது இருந்த இடம் தெரியாம ஒரே நாள்ல மிஞ்சு போனா 2 நாளுக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே தின்னு முடிச்சிருச்சு கம்ப்ளீட்டா. நீங்க எடுத்து போடணும்னு அவசியமே கிடையாது. எலிக்கு ஒரு தலை இருக்கும்ல, அதுக்கு ஒரு வால் இருக்கும்ல, இதுக்கு இடையில வயிறு எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாம தின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ சாத்தானும் அப்படிதான் திங்குறான், மனுஷர் மூலமா திங்குறான். 24 மணி நேரமும் திங்குறான், அது இல்லாம போயிருச்சு. ஆனா தேவனுடைய ஆவியை கிருபையாய் பெற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பூசி பாதுகாக்கப்படுகிறவர்களை இது எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் திருப்பி வந்துடும். என்னென்ன வகைக்கு நீங்க அடுக்கிக்கிட்ட போலாம், சாப்பிட்டாலும் தரும். அப்படித்தான் இவருடைய வாழ்க்கையிலும் என்னென்னலாம் கொண்டு வந்த அந்த மகனை சாப்பிட வச்சாலும், சாப்பிடணும்னு ட்ரை பண்ணாலும், எல்லாம் நடந்த மாதிரி கிட்ட வந்தாலும், நடந்தது போலவே இருந்தாலும், ஆனா சாத்தான் நினைச்ச காரியம் ஒண்ணு கூட இவர் வாழ்க்கையில நடக்கல. தேவன் நினைச்சதுதான் நடந்தது. இவருடைய வாழ்க்கையின் அழுகைக்கு பள்ளத்தாக்குக்கு அளவே கிடையாது இவருக்கு. அவ்வளவு அழுகை இவருடைய வாழ்க்கையில. அவ்வளவு அழுதும் கூட அதுக்கப்புறம் அழுகை எங்க, எல்லாத்தையுமே அழுது முடிச்சுட்டேன், அழுகையே வரலன்னு சொல்றவங்கள கிட்ட கேட்டிருப்பீங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் அழுகையே வரமாட்டேங்குது அப்படின்னு. சிலருக்கு நினைக்கிறதுக்குள்ள அழுகை வந்துடும், அது வேற அழுகை, அது அவங்க டைப். அது எதுக்காத்தாலும் உடனே அழுகை வந்துடும், அது ஒரு டைப்பு. சிலர் கொத்தி கொத்தி எடுத்து பிஞ்சு எடுத்த பிறகு அப்போ ஒரு அழுகை வரும், அது வந்து தன்னை திருத்திக்கிற அழுகை கிடையாது, அது விதமா. அழுகையிலே நிறைய வகைகள் இருக்கு. தெரியலையே, நீங்க அழ வைக்க, உதாரணத்துக்கு நீங்க யாரையாவது அழ வச்சீங்கன்னா அப்ப தெரியும், அவங்க உங்களுக்கு தெரியும். அந்த அது பாதிக்கப்பட்டவங்க அழுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி, அவங்க அழுற அழ வச்சவங்களுடைய அழுகை என்ன அழுகைன்னு. அதனால அழுகையிலேயே வகைக்கு வகை இருக்கு, வகைக்கு வகை இருக்கு. காலில் உள்றதுலயே வகைக்கு வகை இருக்கு காலில். இதெல்லாம் என் அனுபவத்துல நிறைய பார்த்துருக்காங்க. ஆண்டவருடைய ஒத்த கிருபையினால அநேக மனுஷர் காலில் உள்றதும் கதறதும் பண்றதும் இதெல்லாம் எவ்வளோ ஆண்டவர் கிருபையில பார்த்துருக்குறோம். ஆஹா எம்மாடி, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தாசன் எவ்வளவு பார்த்திருப்பார் இந்த தாசன். அப்போ தன் தகப்பன் மேல, இது நீங்க நினைக்கிறபடி கிடையாது, இது வந்து உலகத்துல எல்லார்கிட்டையும் கிடையாது. இது தேவன் அவருக்குள்ள ஊத்தி இருக்கிற தேவனுடைய அன்பு, இந்த மகனுக்குள்ள ஊற்றி இருக்கிற இந்த அன்பு பூமியில எல்லார்கிட்டையும் கிடையாது. எல்லாம் சொத்து பத்து கொடுத்து, பேங்க் பேலன்ஸ் கொடுத்து, சோறு பத்து, துணிமணி கொடுத்து, காரு பங்களா எல்லாம் கொடுத்தாலும் அந்த மகன் தாப்பம் மேல உயிரே விடுவான்லாம் கிடையாது. அப்படி ஏமாந்துனுக்குறாங்க நிறைய குடும்பங்கள், நிறைய தாய்மார்கள், நிறைய தகப்பன்மார்கள் ஏமாந்துட்டு கிடக்குறாங்க. நல்லாவே எவ்வளவு சொன்னாலும் ஏமாந்துன்னு இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இவர் அப்படி கிடையாது.
வேதம் சொல்லுகிறது 28ஆம் வசனம், கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்துக்கு யாக்கோபு அனுப்பினான். தன் மகனை, ஒரு மகனை, மூத்த மகன்ல ஒரு மகன்ல ஒரு மகனை அனுப்புறார். நீ போய் சொல்லு யோசேப்புக்கு. இவங்க வராங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வர சொல்லியிருக்காரு. வண்டியெல்லாம் அனுப்பி விட்டுருக்கிறாரு. அவர் அந்த தேசத்தின் பிரதமராக இருக்கிறதுனால அவர் வீட்டுக்கு இவங்க நேரடியாக போக முடியாது அந்த எகிப்து வழக்கத்தில். அதனால தன் தகப்பா அங்கே வர முடியாது. அதனால இவர் தான் அங்கே வரணும். இவர் தான் தன் தகப்பனை பார்க்க வரணும். அதனால அவங்கள அந்த எகிப்து தேசத்தில் ஒரு பகுதி, கோசேன் நாடு, எப்படி நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறோமோ அது போல் ஒரு பகுதி, அந்த மாதிரி ஒரு பகுதியில் அவங்களுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாராங்க. அவங்களுக்கு வீடு வாசல்கள் நிலம்பலம் அத்தனை பேரும், அந்த 72 பேரும் அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய சகல வசதிகளும், அவங்களுக்கு உண்டான தட்டுமுட்டு ஜாமான்கள், காரியங்கள், அவங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு ஒரு கொட்டாரங்கள், அதுக்குரியது எல்லா ஏற்பாடுகளும் தயார் பண்ணிட்டாரு. யோசிப்பு தயார் பண்ணிட்டாரு. 10 வண்டிகளை வேற அனுப்பி விட்டுருக்கிறாரு. வண்டிகளை விட்டுருக்காரு, அனுப்பி விட்டுருக்கிறாரு. இப்போ இதிலெல்லாம் ஏறி வராரு. கத்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒப்புதலை வாங்கிட்டு பயப்பட கத்தர் சொல்லி தான் வராரு. ஒரு புறப்பட்டு வராரு. ஆனால் சொல்லி அனுப்புறாரு யூதாவை, நீ போ என்னை பார்க்க வர சொல்லுன்னு. அப்போ இந்த தாசன், இந்த யாக்கோபு, யோசேப்பு பிரிஞ்ச நாள்ல இருந்து அவன் மரித்துட்டான்னு தான் இருக்கிறாரு. ஆனா அவன் செத்துட்டான்னு பொய் சொன்னவங்களுக்கு தெரியும் அவன் மரிக்கலைன்னு. ஆனா காலங்கள் அநேகம் கடந்துட்டு, ஆனா அதுக்கு இடையில அவன் உயிரோடு இருப்பானோ இல்லையானும் தெரியாது இந்த சகோதரர்களுக்கு. அதுக்கு பிறகு புரியுதா? யாக்கோபு யார்கிட்டங்க சஞ்சரிக்கிறாரு? தேவனோடு சஞ்சரிக்கிறாரு. யாரோட சஞ்சரிக்கிறாரு? தேவனோடு சஞ்சரிக்கிறாரு. எவ்வளவோ தேவன்கிட்ட பேசுறாரு, தேவன் அவர்கிட்ட பேசுறாரு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லவே இல்லையே. நல்லவரா தேவனு? எவ்வளவு கெட்டவர். அப்படிதான் சிலர் காரியங்களில் அப்படி இருக்கிறார். அப்ப யாக்கோப்பு கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. கர்த்தர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா அப்ப யாக்கோப்பு கிட்ட ஏதோ குறை இருக்கு. ஏதோ ஒண்ணு குறை இருக்கு. ஏதோ ஒரு பாவ குறை இருக்கு. அப்படிலாம் கிடையாது இயேசுவே, அப்படிலாம் கிடையாது. அவர் வச்சிருக்கிற திட்டம் என்ன? மகன் உயிரோடு இருக்கிறன்னு தெரிஞ்சா அவர் சும்மா இருக்க மாட்டார். இவர் தான் ஏக பக்கம் ஆள் பலம், அந்த பலம், பண பலத்தோட உட்காந்துன்னு இருக்கிறாரு. இவர் தான் உடனே புள்ளிய தூக்கிட்டு வரத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாரு. காரியம் கெட்டுவிடும். கச்சர் வைத்திருக்கிற பரிசுத்த நோக்கம் கெட்டுறோம்ன்றதுனால யாக்கோப்புக்கு சொல்லல. ஆனா அழுக மட்டும் எவ்வளவு இருந்திருக்கு அவருக்கு. இப்போ இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டுது. எப்படி? இப்போ அவருக்கு தெரிய வர காலங்கள் வரத்துக்கு எவ்வளவு இருக்கும். இவ்வளவு இடையில காலத்துல அவர் எவ்வளவு அழுது புரண்டிருப்பாரு. அவங்க உள்ளவங்க அவர் கூட உயிரோடு அந்த காலம் வரைக்கும் எவ்வளவு நாள் இருந்தாங்களோ, லேயால் இருந்தாங்களோ தெரில. அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ரேச்செல்லாம் இறந்துட்டாங்க அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இந்த பெரியம்மா, அது அவனுக்கு யோசேப்புக்கு பெரியம்மா, இவங்க எல்லாரும் அவரோட கூட இருக்க பில்கால்ஸ் எல்லாம், என்னத்துக்கு இந்த மனுஷன் இறந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. யோசேப்பு பறி கொடுத்து தேவனுக்கு பிரியன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. ஆனாலும் இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் அதை நினச்சி அழுதுன்னு கிடக்கிறாரே இந்த மனுஷன்னு அவங்களும் நினச்சிருப்பாங்க. அவன் அழிஞ்சான், ஒழிஞ்சான், தொலைஞ்சான், போனான், மேக மண்டலத்திலே புகையா போயிட்டான். அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், அவன் போயிட்டான். நீ எங்க போன சொல்றவன்? அவன் போயிட்டான், இவன் போயிட்டா, அவ போயிட்டா, இவ போயிட்டா. நீ எங்க போயிட்ட? நீ தேவனோடவே இல்லையே. தேவனோடவே இருந்து தேவனுடைய காரியங்கள்ல இருந்து தன் காரியத்துல காரிய சித்தி உள்ளவனா இல்லாத ஒரு மனுஷனை எப்படி தேவன் நம்பிக்கைக்குரிய மனுஷனா எடுத்து பயன்படுத்துவாரு? நம்பிக்கைக்குரிய காரியங்களை செய்ய வைப்பாரு. எந்த ஊர்ல நடக்குது? வேதத்துல எங்க நடந்திருக்கு அப்படிலாம்? கிடையவே கிடையாது. கலப்பையில் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவனுக்கு கர்த்தர் பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தருக்கு கலப்பையில கை வைத்துட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவனை கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்தால் சபிக்கப்பட்டவன். என்ன மாட்டவன்? சபிக்கப்பட்டவன். இது என்னால் ஆயிற்று, இது என்னால் உண்டாயிற்று, என்னால் உருவாயிற்று, நான் இல்லாம இது இல்லை, அவனும் சபிக்கப்பட்டவன். அப்படி பேசினாலும் சபிக்கப்பட்டவன் அல்லது சபிக்கப்பட்டவன்.
சபிக்கப்பட்டான். அப்போ கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்பாக அவனிடத்துக்கு யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி, அப்போ பாருங்க, தகப்பன் ஆளை அனுப்புறார் தன் மகனை. அவர் யூதாவும் அங்கே போயிட்டாரு, யோசேப்பை பார்க்க போயிட்டாரு. தன் தம்பி எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரி, அவங்ககிட்ட தான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்வோன்னு தவிர மற்றது எல்லாமே தேவனால கொடுக்கப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ஜனமும் அவனுக்கு கீழே தான். பூமியினுடைய அத்தனை ஜனங்களும் அங்கே வந்து தான் அவங்ககிட்ட அந்த உயிர் படைக்கத்தக்கதான காரியங்களை எல்லாம் அவங்ககிட்ட தான் வந்து வரணும். அவ்வளோ பேரும் சகலரும். இப்போ அவனுடைய சகோதரன் அந்த யோசேப்பை தேடி போகிறான். அப்பா அது மாதிரி வர சொன்னாங்க, உங்களை அங்கே வர சொன்னாங்கன்னு சொல்லி. அப்போ ரெடியாய், எல்லாமே ரெடியாய், என்னது ரெடியாய் வரும்போது எவ்வளவு இதுவாக இருந்திருப்பாரு. எத்தனை வருஷமா பார்க்கல, யார பார்க்கல, என்னது பார்க்கல, இவரு மகனை பார்க்கல. ரெண்டு பேருமே பாசத்துக்கும் அன்புக்கும் குறைச்சல் கிடையாது, அப்பாவுக்கும் மகனுக்கும் குறைச்சல் கிடையாது. சந்திக்க வர சூழ்நிலை வந்துட்டு அந்த நாளை எதிர்பார்த்தார், அந்த நேரத்தை எதிர்பார்த்தார். இப்போ அந்த நேரம் வந்துட்டு பார்த்த உடனே 29 யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கப்படும் போய் அவனை கண்டு, அவனை இப்போ ஒருத்தர பார்க்கறாங்க. எப்படி? அவன் என்ன நினைச்சிருப்பான்? யோசேப்பு அப்பா இப்போ எப்படி இருப்பாரோ, அப்பா அப்படி இருந்தாரு கம்பீரமா, இப்போ எப்படி இருக்கிறாரோ, தொஞ்சு போய் நல்லா நடப்பாரோ, இருப்பாரோ, நல்லா காது கேட்குமோ, பார்ப்பாரோ, எப்படி இருப்பார் அப்பா? என்னை மறந்துருப்பாரா? என் மேலே இன்னும் அதே பிரியத்தில், பாசத்தில், அன்பில் இருப்பாரா? இருந்தாலும் ஒரு அங்கலாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கும். தன் மகன் இப்போ எப்படி இருப்பான்? அப்போ பார்த்தது அவனை 17 வயதில் அவனை பார்த்தது, இளம் பிராயத்தில் பார்த்தது. இப்போ பெரிய வாலிபனாக வளர்ந்துட்டான், பெரியவன் ஆயிட்டான். எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை பெரியவன் ஆக்கிட்டாரு. இப்போ அவன் எப்படி இருப்பான், என்ன மாதிரி இருப்பான் இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தா தானே தெரியும். அது கண்ணு முன்னாடி கொண்டு வராட்டி எங்கேருந்து தெரியும்? இப்போ நமக்கு காட்டுறாங்க பாருங்க, அன்பு சிக்கி 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 சிக்கின்னு. அது எப்படின்னா நம்ம இந்த பாட்டு பாடும்போது இப்படி தட்டுவோம் பாருங்க, ஜால்ராவா ஜால்ரா ஒரு தட்டு மாதிரி இருக்க, ரிங்க வளைய இருக்கன்னு தட்டுவோம். அப்படி இப்படி பாட்டு பாடும்போது, அது எப்படி பார்த்தது இல்லையோ, பாட்டு பாடும்போதெல்லாம் தட்டுவாங்களே, என்ன ஜால்ரா, அது பேர் ஜால்ரா. நம்ம சொல்றோம்ல, அது ஜால்ரா, இது ஜால்ரான்றல, அந்த மாதிரி ஜால்ராக்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஜால்ரா கிடையாது. இது என்ன சொல்றது? ஜால்ரா கிடையாது, ஜால்ரான்றது அவனை பாரு அவன் பண்ணிட்டு, இவன் பாரு அவனை பாரு, இவனை பாரு அவனை பாரு, இவனை பாரு அவனை பாரு, அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான் பாரு, இவனை பாரு அவனை பாரு, இவனை பாரு, உன்னை பாருன்னு சொல்லும் ஜால்ரா. என்ன இது ஜால்ரா கிடையாது. ரெண்டுமே ஜால்ரா கிடையாது. யார்? யாக்கோபும் யோசேப்பும் ஜால்ரா கிடையாது. இப்போ சந்திச்சுட்டாங்க, கழுத்தை கட்டிக்கிட்டு வெகு நேரம் அழுதான் என்று. அப்படின்னா பல மணி நேரம் அழுதானா? எவ்வளவு நேரம்? அப்ப இதுக்கு இடையில அவன் எவ்வளவோ தன் சகோதரர்களை, தன் சொந்த தம்பியை பார்த்தான், கொண்டான், அழுத தாங்க முடியாம அழுதான். யோசேப்பின் வீட்டார்கள் கேட்டார்கள் அப்படின்னு பார்வனுடைய வீட்டார் எல்லாம் கேட்டாங்க, கொண்டாங்கெல்லாம் வேதவசனத்துல இருக்குது. எகிப்தியர்கள் அறிந்தார்கள் என்ற அவன் அழுகிற அழுகையை எகிப்தியர் கேட்ட அழுதுருக்காங்கன்னு. அவங்களாம் அப்படி பேசியிருப்பாங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெருக்கிறதுக்கு அவர் என்ன தபம் பண்ணாரோ யாக்கோபுன்னு பேசியிருப்பாங்க இல்லையா? அப்படிதான் சொல்றாங்களே, இந்த ஊர்கள் எல்லாம் சொல்றாங்களே, இப்படி ஒன்று பிள்ளை பெக்க அவங்க என்ன தபம் பண்ணாங்களோ அப்படின்னு. அட இன்னாருக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறத்திருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் இருக்கிறாங்க. சொல்றாங்களே இல்லையா இந்த உலகத்துல? இல்லையா? நீங்க வேற எங்கேயா இருக்கீங்களா? வேற நாட்டில் எங்கேயாவது? இல்ல. அப்ப கதறி கதறி கட்டி அழுகுறான். ஏன்? மற்ற சகோதரருக்கு இல்லாத ஒரு பாசம், அன்பு, நேசம், அணைப்பு, ஈர்ப்பு எல்லாமே இவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன் மற்ற சகோதரர்களுக்கு இல்லாது? கூடவே இருக்கிறாங்க. ஆமா. அப்ப அப்படிப்பட்டவங்க தான் அவனை அழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து,
நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் அப்போ கூட ஒரு சின்ன டவுட் இருக்குது, உண்மையிலே யோசேப்பு தானா, வேற யாரையாவது பார்த்து இவனுங்க யோசேப்புன்றானுங்களா என்றது. அப்போ அதனால தான் இப்படி சொல்கிறாருன்னு தெரியல. நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்று சொல்கிறார். இப்படி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சு தான் இவர், இதிலிருந்து 17 வருடங்கள் கழிச்சு தான் இறக்குறார். யாரு? யாக்கோபு. இதிலிருந்து இப்போ சொல்கிறாரு, இதிலிருந்து 17 வயது யாக்கோபு யோசேப்பு இருக்கும்போது சொன்னார், மரணம் எனக்கு வரட்டும்னு சொன்னார். என்ன, ஆனையிலேருந்து இது வரைக்கும் உயிரோடு தான் இருந்தார் யாக்கோபு. இன்னைக்கு முடிவில்லாத ராஜ்யத்தில் தகப்பனோடு இருக்கிறார். யாரோட கூட இருக்கிறாரு? இவங்க எல்லாருமே தகப்பனோட கூட இருக்கிறாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து தேவ சந்நிதியில் இருக்கிறாங்க. யாக்கோபு அழுக வீணாகலை. அவன் வீட்டார் எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. யாக்கோபு வீட்டார் எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க. என்ன பாவம் பண்ணானோ பிள்ளைய பறி கொடுத்துட்டான், என்ன பாவம் பண்ணானோ மிருகம் அடிச்சுட்டு போயிடுச்சின்னு இந்த துக்க செய்தியெல்லாம் கேட்டு அழுதுட்டு கிடக்கிறான். என்ன செய்தானோ, ஏது செஞ்சானோ, என்ன பாவம், என்ன அக்கறமோ, தேவன் அவனுக்கு மன்னிக்கலை, அவனுக்கு இறக்கம் பாராட்டல, அவனுக்கு இது பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாட்கள் வந்தது, அழுகையின் பள்ளத்தாக்கை அவருடைய மகன், கர்த்தருடைய மகன் உருவ நடந்து அத்தேசத்துக்கே கர்த்தர் அதிபதியாய் உயர்த்தினார். எல்லையில்லாத ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, யாக்கோபுடைய சந்ததி, கர்த்தருடைய சந்ததியாகி யாக்கோபுடைய சந்ததிகள், வம்சத்தார்கள் யார், அவங்க இனஜன பந்துக்கள் ஒருத்தரும் அழியாம இருக்கிறதுக்கு யோசேப்பை இந்த வழியில நடத்தினார். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற வழியில நடத்தினார். நடத்தி அநேக ஜனங்களை போஷிக்கும்படி, அநேக ஜனங்களை ஆதரிக்கும்படி, அரவணைக்கும்படி, ஆறுதல் சொல்லவும், அரவணைக்கவும், போஷிக்கவும், அவர்களை காப்பாற்றவும் கர்த்தர் அவனை அழுகையின் பள்ளத்தாக்கின் ரிசல்ட்டை அவனுக்கு கொடுத்தார். ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தரை நம்பி இருந்து அதிலே நாம் கடந்து வருவோமானால் நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நல்ல ரிசல்ட்டை தான் கர்த்தர் வச்சிருப்பார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். 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 ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலும் வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய ஆவியின் நிறைவு, ஆளுகை, உம்முடைய பிரவாகம், கிருபையின் பிரவாகம் கடந்து வந்து இந்த நாளின் ஆராதனை, உம்முடைய ஆராதனையை உம்முடைய சபையிலே, உம்முடைய பிள்ளைகளிலே, லைவில் இணைந்த பிள்ளைகளிலும் நிறைவாக, பூரணமாக ஆண்டவரே, அல்லேலூயா, தாகம் உள்ளவர்கள் மேலே நீர் நிரப்பின கிருபைகளுக்காக, நடத்தின கிருபைகளுக்காக, உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகா மகிமைப்பட்டதற்காக, இக்காலத்திலே, இக்காலகட்டங்களிலே இவ்விதமாய் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படைய வேண்டும் என்று நிர்ணயித்த வண்ணம் உம்முடைய நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்பட்டதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை எங்கள் யாவருக்கும் நன்மை உண்டாக கர்த்தர் கிருபை செய்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய எங்கள் யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless.